ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோடுக்கான அன்சின் ப்ரோமோ போட்டாங்க. ப்ரோமோல ஒரு டாஸ்க் நடக்குது. ஹவுஸ்மேட்ஸ் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் பேசுறாங்க. ரம்யா ஃபர்ஸ்ட் கேப்ரிலா பத்தி பேசுறாங்க. கேப்ரிலா ரொம்ப கேரிங்கான பர்சன். அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லா பேத்துமே நல்லா பாத்துப்பாங்க அண்ட் முக்கியமா யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்றாங்க. இந்த கேரக்டர் தான் நான் கேப்ரிலாட்ட 85 நாளா பார்த்தேன்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் கேப்ரிலா வராங்க. கேப்ரிலா யாரை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரியை பத்தி பேசுறாங்க. ஆரி ப்ரோ அடுத்த நியூ இயர்க்கு போகும்போது இந்த விஷயத்த அவர் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அவரோட டெம்பர். ஸோ எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப கோவப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேப்ரிலா ஃபீல் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆரி வராரு. ஆரி வந்து பவுல்ல இருக்க ஸ்ட்ரீட் எடுக்கிறாரு. அவருக்கு யார் நேம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அஜித். 4.5 கோடி பேருக்கு இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்காது. உனக்கு அது கிடைச்சிருக்கு. நீ அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் போட்டிருக்க. பட் அது பத்தலன்னு சொல்றாரு ஆரி. ஆரி பேசும்போது அப்படியே அஜித் உம்முன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பா டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலாட்டையும் ரம்யாட்டையும் போய் அஜித் பேசுவாரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் முன்னாடி வந்து பவுல்ல இருக்க சீட் எடுத்து ஒவ்வொருத்தரை பத்தி பேசுறாங்க.